ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் தீயவர் கொலை நடுங்க படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் அர்ஜுன் அவங்க கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டிக்குள்ளே ஒரு எழுத்தாளர் அவங்க ஒரு மர்மமான நபரால் கொலை செய்யப்படுறாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு தொழிலதிபர் கொலை செய்யப்படுறாங்க. இப்படி 2 கொலைகள் தொடர்ந்து நடக்குது. இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக நம்ம அர்ஜுன் சார் வராங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு ஒரு வழியாக கொலையாளி ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போ எதற்காக அவங்க கொலை செய்யணும், ஐஸ்வர்யா ராஜேஷை நம்ம ஹீரோ பிடிச்சாரா இல்லையா, இறுதியில் ஃப்ளாஷ்பேக் என்ன, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அர்ஜுன் சார் அவங்களுடைய அந்த போலீஸ் கட்டப் சும்மா வேறு மாதிரி இருக்குது. எப்பவும் போல் சூப்பரான ஒரு ஆக்ஷன் கிங்காக வந்து அப்படி மிரட்டுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் கூட சொல்லலாம். ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயின் கேரக்டர், அவங்களுடைய போர்ஷன் நல்லாவே இருக்குது, அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் நல்லாவே இருக்குது, அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வில்லன் போர்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அந்த ட்விஸ்ட் எண்டிங்கில் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு ஓகே. அதே மாதிரி படத்துடைய அந்த ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டு தாங்க கடைசியில் கிளைமேக்ஸில் வரும். யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது நல்லாவே இருக்குது, ரசிக்கிறபடியாக இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா வழக்கமான கதை தான், எப்பவும் போல் ஒரு பழிவாங்கிற கதை, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி ரிவெஞ்ச் கதைகள்லாம் நம்ம நிறையா கதைகளை பார்த்துருக்கோம், நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அதே சீன்ஸ் தான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ட்விஸ்ட் எண்டிங்லாம் அந்தளவுக்கு இல்லை, மிடில்லாம் அந்தளவுக்கு இல்லை. கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் ட்விஸ்ட் எண்டிங் நல்லா இருக்குது. மற்றபடி மிடில் வர போர்ஷன் எல்லாமே லேக் அடிக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட நிறையா படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு புரியாத புதிர் மாதிரி கதை போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் எண்டிங் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.